மணக்க மணக்க ஸ்பெஷல் மத்தி மீன் குழம்பு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மீன் குழம்பு. ஸோ இன்னைக்கு ரொம்ப எளிமையான முறையில சங்கீதா ஸ்டைல செஞ்சு காட்ட போறேன். நம்ம சேனலை யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆள் கொடுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ மத்தி மீன் குழம்பு பண்றதுக்கு 1 கிலோ மத்தி மீன் எடுத்து நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாம எடுத்து வச்சிருக்காங்க. மீன் கழுவும் போதும் கல்லுப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கழுவுனீங்கன்னா இது மாதிரி நல்லா பளபளன்னு ஒயிட்டா இருக்கும். அதே மாதிரி மீன்ல இருக்கிற கவுச்சியும் அடிக்காது. இப்போ இதுக்கு தேவையான மசாலா போட்டுக்கலாங்க. கல்லுப்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் வெறும் மிளகா பொடி போட்டுக்கலாம். இப்போ இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதில் ரொம்ப மிளகா பொடி போட வேண்டாம், ஜஸ்ட் லைட்டாக போட்டால் போதும். நம்ம குழம்புல வேணுங்கிற அளவு போட்டுக்கலாங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ இதுலேயே ஒரே 1 டீஸ்பூன் எண்ணெயை விட்டுக்கலாம். நான் இந்த ரெசிபி ஃபுல்லாகவே தேங்காய் எண்ணெயில் தான் சமைக்க போகிறேன். இப்படி எண்ணெய் விடும்போதும் நல்லா இந்த மசாலா மீனில் பிடிச்சிக்கும். அவ்வளோதாங்க, மீனுக்கு மசாலாவும் தடவி வச்சாச்சு. இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சுடுங்க. இப்போ தேவையான மசாலா அரைச்சிக்கலாங்க. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. 2 கைப்பிடி சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். சப்போஸ் சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் 2 போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. வெங்காயம் நைஸாக அரைச்சாச்சுங்க. இதையும் ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். இந்த வெங்காயத்தை அப்படியே ஒரு பக்கம் எடுத்து வச்சிருங்க. அடுத்தது அதே மிக்ஸி ஜாரை எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸ் 4 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த தக்காளியும் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ இந்த தக்காளியும் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. தக்காளியும் நைஸாக அரைச்சாச்சுங்க. இதுவும் அப்படியே எடுத்து ஒரு பக்கம் வச்சுடுங்க. அடுத்தது இன்னொரு முக்கியமான மசாலா அரைக்கணுங்க. அதுக்கும் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டேன். 1 கட்டி பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். சின்னதாக 1 துண்டு இஞ்சி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். இஞ்சி ஒரு சிலர் போட மாட்டாங்க, பட் நான் போடுவேன். விருப்பம் இருந்தால் போடுங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. காஷ்மீர் மிளகாப்பொடி 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். காஷ்மீர் மிளகாப்பொடியிலேருந்து கொஞ்சம் தான் காரம் வரும், பட் நல்ல கலர் கொடுக்கும். அடுத்தது குழம்பு மிளகாப்பொடி 3 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் இதில் போட்டுக்கலாம். குழம்பு மிளகா பொடியும் புளிக்குழம்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். சப்போஸ் உங்ககிட்ட குழம்பு மிளகா பொடி இல்லைன்னா நீங்கள் வெறும் மிளகா பொடியும் போட்டுக்கலாங்க. இதோடையே 2 டீஸ்பூன் மல்லிப்பொடி எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். இதிலே ஒரு பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை இலை போட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இதை நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. மசாலா எல்லாம் நல்லா அரைச்சாச்சுங்க. இதையும் ஒரு பவுலில் கொட்டிக்கிறேன். இப்போ அரைச்ச மசாலாவும் ஒரு பக்கம் எடுத்து வச்சுருங்க. அடுத்தது ஒரு பெரிய லெமன் சைஸு புளி ஊற வச்சுருக்கேங்க. இந்த புளியை நல்லா கரைச்சிக்கலாம். நான் தக்காளி நிறையா போட்டிருக்கேன், புளி ரொம்ப ஊற்ற மாட்டேன். என்னோடய ஸ்டைல் இப்படி தான் இருக்கும். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் புளி ரொம்ப ஊற்றினா அது டேஸ்ட் நல்லா இருக்காதுன்னு நினைப்பேன். தக்காளி அதிகப்படுத்தி புளியை கம்மி பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். புளியும் நல்லா கரைச்சாச்சு. இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சுடுங்க. மீன் குழம்புக்கு தேவையான அத்தனையுமே ரெடி பண்ணியாச்சுங்க. வாங்க இப்போ மீன் குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது மீன் குழம்பு பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு மண் சட்டி வச்சுட்டுங்க. இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். மீன் குழம்புனாலே எண்ணெய் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணுங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பனால் மீடியமாக வச்சுடுங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சிங்க. இதிலே கடுகு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு பொரியுதுங்க. இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். இப்போ அடுப்பனால் ஃபுல்லாக கம்மி பண்ணிவிடுங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் பெருங்காய பொடி போட்டுக்கலாம். இப்போது அரைச்சி வச்ச வெங்காயமும் இதிலே ஊற்றிடலாம். கொஞ்சமாக இதிலே கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இப்போ அடுப்பனால் மீடியமாக வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கலரி கொடுங்க. வெங்காயம் பாருங்கள் அப்படியே பிங்க் கலராக மாறிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு வதக்கிட்டால் போதும். இப்போ மீதி தேவையானது இதிலே போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இதோடையே நம்ம ஸ்பெஷலாக அரைச்ச மசாலாவும் ஊற்றிக்கலாம். இதையும் சேர்த்து கலரி கொடுங்க. இந்த மசாலாவும் 2 நிமிஷத்துக்கு பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கலாங்க. மசாலாவும் நல்லா பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கியாச்சுங்க. இந்த ஸ்டேஜில் 4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். இதோடையே அரைச்சி வச்ச தக்காளியும் ஊற்றிக்கலாங்க. இதையும் சேர்த்து கிளறி கொடுங்க. நல்லா கிளறி கொடுத்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சு 3 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க. இது நல்லா சுண்டிட்டு எண்ணெய் புரண்டு மேலே வரட்டுங்க. க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம்.
பாருங்கள் மசாலாலாம் பச்சை வாடை போயிட்டு எண்ணெயும் கசிஞ்சு மேலே வந்துடுச்சு. இப்போ ஒரு வாட்டி கிளறி கொடுத்துருங்க. இந்த அளவுக்கு கொதிச்சா போதுங்க. இந்த ஸ்டேஜில் கரைச்சி வச்ச புளி தண்ணி இப்போ இதிலே ஊற்றிடலாங்க. அப்படியே சக்கையெல்லாம் வடிகட்டிட்டு ஊற்றிக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு குழம்பு திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி கூட்டி வச்சுக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாங்க. ஏற்கனவே மீனில் உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்து போடுங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கிளறி கொடுத்துட்டு உப்பு காரம் புளிப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏதாவது பத்தலைன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் எல்லாமே தூக்கலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் மீன் போட்டு கொதிச்சதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும். இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க. குழம்பு நல்லா கொதிக்குதுங்க. இப்போ ஒரு வாட்டி நல்லா கிளறி கொடுத்துருங்க. இந்த அளவுக்கு கொதிச்சா போதுங்க. இனிமேல் நம்ம மீன் போட்டுடலாம். மசாலா தடவி வச்ச மீனை இப்போ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரே இடத்துல போடாமல் தனித்தனியாக போடுங்க. அடுப்பணல் நல்லா ஃபுல்லாக வச்சுருங்க. இப்போ அப்படியே லேசாக கிளறி கொடுங்க. மீன் போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு கொதிச்சு வரட்டுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். A few minutes later. மீன் போட்டதுக்கப்புறம் குழம்பு நல்லா ஒரு கொதி வந்துருச்சுங்க. இனிமேல் உள்ள கரண்டி போட்டு அப்படி இப்படின்னு கிண்டி மீனை உடைக்கக்கூடாது. லேசாக ஒன்று இப்படி கிளறுங்க. அப்படி இல்லைன்னா கடாயை எடுத்து இப்படி லைட்டாக ஆட்டி கொடுங்க. நான் அப்படியே லேசாக மீனை உடைக்காமல் ஒரு கிளறு, அவ்வளோதான். மீன் ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், உடையவே உடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நினைப்பேன், மீன் போட்டு கொஞ்ச நேரத்துலேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோமா மீன் உள்ள மசாலாவும் இறங்கியிருக்காது, இந்த மீன் குழம்புலையும் மீனோட டேஸ்ட்டும் இறங்கியிருக்காதுன்னு நினைப்பேன். ஸோ அதனால நான் எப்பயும் இப்படி தான் செய்வேன். குறைஞ்சது 10 to 15 நிமிஷமாவது வேக வைப்பேன். இப்போ அடுப்பணல் ஃபுல்லாக குறைச்சிடுங்க. 10 நிமிஷத்துக்கு கம்மியான தீயிலே இந்த குழம்பு நல்லா சுண்டுட்டுங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஆனால் இடையில லேசாக இப்படி கிளறி கொடுங்க. நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாங்க. 10 minutes later. 10 நிமிஷமா குழம்பு கொதிக்குதுங்க. வா, சூப்பரான வாசனை. வீடு பூரா அப்படியே கம வாசனை தாங்கலைங்க. இங்க பாருங்க, நல்லா குழம்பு சுண்டிடுச்சு. எண்ணெயும் நல்லா கசிஞ்சு மேலே வந்துருச்சு. குழம்போடைய கலர் பாருங்க. காஷ்மீர் மிளகா பொடி போட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு இந்த கலர் கிடைக்கும். ஸோ இந்த அளவுக்கு குழம்பு கொதிச்சா போதுங்க. இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் மிளகு தூள் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். இது அப்படியே லேசாக உள்ள தள்ளி கொடுங்க போதும். மிளகு தூள் போடும்போதும் தொண்டைக்கு இதமாக சூப்பராக இருக்கும். மீனாக சளி பிடிச்சிருக்கும் போது இது சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு கிளறி கொடுத்தா போதுங்க. லாஸ்ட்டாக இதில் ஒரே ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்படி நல்லெண்ணெய் ஊற்றும் போதும் நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலையாக கொஞ்சம் எடுத்து அப்படி இப்படி தூவிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்படியே லைட்டாக உள்ள தள்ளி கொடுங்க இந்த கருவேப்பிலையா. சூப்பராக மணக்க நம்ம மத்தி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துருவோம். மீன் குழம்புக்கு சுட சுட சாதம், மணக்க ஸ்பெஷல் மத்தி மீன் குழம்பு. இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி தேவையான டிப்ஸ் கொடுத்துட்றாங்க. ஆக்சுவலாக இந்த குழம்பு வைக்கிறது ரொம்ப ஈஸி. ஈவன் பேச்சுலர் கூட செய்யலாம். ஆனால் மிக்ஸி வேணும் இதெல்லாம் அரைக்கிறதுக்கு. அதை தவிர மற்றதெல்லாம் ரொம்ப சுலபங்க. இதுக்கு மெயினாக டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போட்ட பொருட்களும் இதுக்கு அரைச்ச மசாலாவே நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அரைச்சிருக்கோம். கண்டிப்பாக இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்க. இந்த குழம்பை இன்றைக்கே செஞ்சு இன்றைக்கே சாப்பிட்றத விட இதை அடுத்த நாள் அதுக்கும் அடுத்த நாள் அப்படி சூடு பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. மீன் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் கண்டிப்பாக உடையவே உடையாது. இங்கே பாருங்களேன், உடையவே இல்லை. நம்ம அந்த அளவுக்கு மீன் குழம்பு கொதிக்க விடும்போது தான் நல்லா இந்த மீன் உள்ள மசாலாவும் இறங்கும். இந்த மீனில் இருக்கிற டேஸ்ட்டும் குழம்புக்கு கிடைக்கும். அதாவது குழம்பு சும்மா பரட்டினாப்புல பிசைஞ்சு சாப்பிட்டாலே அதுக்கு அவ்வளோ ஒரு சுவை வரும். ஸோ வீடியோவில் நான் என்ன அளவு சொன்னனோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரியே சுவையாக செய்ய முடியும். மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க, அக்கா தேங்காய் இல்லாமல் மீன் குழம்பு வச்சு காமிங்கன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்காகவே ரொம்ப ஸ்பெஷலாக செஞ்சேன்னு சொல்லலாம். இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துடலாங்க. வெறும் குழம்பு நல்லா பிசைஞ்சிட்டு சாப்பிட்டு பார்த்துருவோம். சுட சுட சாதம் இருக்குது. மீன் குழம்பு வாசனையாக தாங்கலை. சாப்பிட்டு பார்த்தலாம். ஓ மை காட், சும்மா நாக்குக்கு சுருன்னு இருக்குங்க. வரைவா மீன் குழம்புன்னா இதாங்க மீன் குழம்பு. உப்புலேருந்து காரத்துலேருந்து புளியிலேருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. இன்றைக்கி ஒரு புடி தான் போங்க. இப்போ மீன் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துருவோம். இந்த மீன் வச்சு சாப்பிட்ருவோம். செம்மையாக இருக்குங்க, சான்ஸே இல்லை.
ஸோ நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஃபர்ஸ்ட் ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதுவரையில் எனக்கு கொடுத்துட்ருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் அப்படியே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஐயோ நாக்கில் வச்சு வருதுங்க. ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு ஸ்பெஷல் வீடியோவில் சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஃபேஸ்புக்லேயும் நமக்கு குக் வித் சங்கீதா பேஜஸ் இருக்குது. ப்ளீஸ் அதுவும் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த ஒரு ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, see you. Bye bye. Love you all.